மை டியர் சில்ட்ரன்ஸ், 12th ரிசல்ட்ல குறைவான மார்க் வாங்கிட்டியா? அப்போ இந்த வீடியோ உனக்காக தான். இன்று அழ வைத்த இந்த ரிசல்ட் நாளைக்கு உன்னை உயரத்தில் நிற்க வைக்கும் என்று சொன்னால் நம்புவாயா? ஒரு மாணவன் ரிசல்ட்ட பார்த்து உடைந்தான். ஆனா அதே மாணவன் சில வருடங்களில் எல்லாரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு வளர்ந்தான். இது வெறும் ஸ்டோரி இல்ல, பல ஸ்டூடெண்ட்ஸோட உண்மையான வாழ்க்கை. 12th ரிசல்ட்டே வீட்ல எல்லாரும் டென்ஷன். அருண் மட்டும் போன் கையில் நடுங்கிக்கிட்டு இருந்தான். ரிசல்ட் ஓபன் பண்ணான். எக்ஸ்பெக்டட் மார்க் வரல. அந்த ஒரு நிமிஷத்துல அவனோட கான்ஃபிடன்ஸ் முழுசா உடைஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹை மார்க் ஸ்டேட்டஸ் போட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் கால்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எவ்ளோ மார்க், நெக்ஸ்ட் என்ன பிளான்? அந்த கேள்விகள் எல்லாம் அவன் மனசை இன்னும் காயப்படுத்தியது. அந்த இரவு அவன் அமைதியா டெரஸ்ல உட்கார்ந்திருந்தான். அப்பா அருகில் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். மார்க் குறைந்திருக்கலாம், ஆனா உன் வாழ்க்கை குறையலடா. ஒரு ரிசல்ட் தோல்வி என்றால் அதற்கு பிறகு முயற்சி செய்யாததுதான் உண்மையான தோல்வி. அந்த வார்த்தை அவனை மாற்றியது. அடுத்த நாள் முதல் அவன் யாரையும் கம்பேர் பண்ணல. ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டான், ஹார்ட் ஒர்க் பண்ணான், தன்னம்பிக்கைய மீண்டும் பில்ட் பண்ணான். சில வருடங்கள் கழித்து அதே ரிலேட்டிவ்ஸ், உங்க பையன் ரொம்ப பெரிய லெவல் போயிட்டாரு என்று பெருமையா பேசினாங்க. அவன் சிரிச்சான். ஏன்னா ஒரு மார்க் ஷீட் அவன் ஃபியூச்சரை முடிவு செய்ய முடியல. இந்த வீடியோ பார்த்திருக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். 12th ரிசல்ட் என்பது வாழ்க்கையின் முடிவில்ல, அது ஒரு ஸ்மால் டர்னிங் பாயிண்ட் மட்டும். இன்று தோல்வி போல தெரியும் விஷயம் நாளைக்கு உன் பிக்கெஸ்ட் சக்சஸ் ஸ்டோரி ஆகலாம். அதனால் அழாதே, உன்னை நீயே குறை சொல்லாதே, மீண்டும் எழுந்து நட. ஏன்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறவர்களை ரிசல்ட் உருவாக்காது, முயற்சிதான் உருவாக்கும்.